அவர் தனித்தனியாக பேர் பேராக கடமைப்பட்டிருக்கிறேன். குறிப்பாக கண்டுமென்றால் பிள்ளைகளின் ட்ரெஸ், அந்த சின்ன ஒரு விஷயத்துல கூட அவங்க அவ்வளோ பர்டிகுலரா பார்த்து அந்த பிள்ளைங்களுக்குன்னு சிரத்தை எடுத்து ஒரு பிள்ளைக்கும் தனித்தனியாக ட்ரெஸ் செலக்ட் பண்ணி அதுவும் அந்த யூனிஃபார்மிட்டியை மெயின்டைன் பண்ணி அவங்க எவ்வளோ ஒரு சிறப்பாக அந்த விழாவை நடத்தியிருக்காங்கன்றது நீங்களே பார்த்துட்டீங்க. மேலும் இது எல்லாத்தையும் கோஆர்டினேட் பண்ண ராணி தேனி மாதிரி நம்ம கலா ஆண்டி, அவங்கள பற்றி நான் சொல்ல வேண்டியதில்லை. அவங்க வருஷத்துக்கு வருஷம் இன்னும் பலன்னு நம்மளோட பிள்ளைங்களோட டேலண்ட்ஸை வெளியே கொண்டு வந்துகிட்டே இருக்கிறாங்க. இதற்கு எல்லாத்திற்கும் நிர்வாகத்தின் பொறுப்பில் இருந்து நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நன்றி. இது நம்மளோட ஸ்டேஜ், சொந்த ஸ்டேஜ். இதுக்கு முயற்சி பண்ணி எல்லா ஏற்பாடெல்லாம் பண்ணி இதுக்கு இந்த லைட்டிங்ஸ் எல்லாமே நம்மளுது. இப்போ எல்லாத்துக்கும் சிரத்தை எடுத்து பண்ண சாம்பல் ரவிக்கும் நன்றி தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நன்றி. இதற்கு எல்லாத்துக்கும் நமக்கு பர்மிஷன் கொடுத்து நம்ம செயலாக்க பண்ண வச்ச நம்மளோட தலைவருக்கு மிக்க மிக்க நன்றி. நன்றி. ப்ரோக்ராம் நடந்து கொண்டிருக்கும் தயவு செய்து மன்னித்துக் கொள்ளுங்கள். முடிந்து விட்டதான்னு நீங்க ஆள் அனுப்பின உடனே அவ ஜெபிக்கு ரொம்ப வருத்தம். மணி 7:30 தான் ஆகுது, அதற்குள்ள என்ன அவசரம் என்று சொல்லி எவ்வளோ நேரங்களை நம்ம ஒதுக்குகிற நம்ம பிள்ளைகளுக்காக, நம்ம சபைக்காக ஒரு 3 மணி நேரம் இருக்கக்கூடாதா? நம்முடைய சபை குறுகிய சபை, ஆட்கள் மிகவும் கம்மி. சண்டே கிளாஸ் பிள்ளைகளை பார்ப்பீர்கள் என்றால் மிகவும் குறைவு. அதற்கேற்ற பிரயாசம் 1 வாரம் 2 வாரம் தான். ஆனா 1 செகண்ட்ல அந்த பிள்ளைகளுடைய மனதை நாம நோவு அடித்து விடுறோம். நீங்க தயவு செய்து மன்னித்துக் கொள்ள. அவ ரொம்ப கஷ்டப்பட்டு இப்ப அக்கா பாருங்க இப்படி வந்து கேட்கிறாங்க அப்படின்னு. அதனால தயவு செய்து நீங்க மன்னித்துக் கொள்ளுங்க. ஒரு 10 நிமிஷம் நீங்க கண்டிப்பா நீங்க இருங்க. அதுக்கப்புறம் டேபிள் எடுத்து போடலாம். சாப்பிடலாம், ஒன்றும் அவசரம் இல்லை. ட்ரெயின் ஓடி போகாது, பஸ்ஸும் ஓடி போகாது. இந்த வசனத்தினுடைய சாராம்சம் என்னவென்றால் 2012 வருஷத்துக்குள்ள நாம் நுழைய போகிறோம். மகிழ்ந்து கலிகூறு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்றால் எழுத்துன்னு சொல்லுங்க பார்க்கலாம். 5 ஆகமங்கள். ஆதி ஆகமத்தை எடுத்துக்கொண்டால் முழுவதும் ஆசீர்வாதம். யாத்ராகமத்தை எடுத்துக்கொண்டால் கற்பனை, கட்டளை. லேவியராகமத்தை எடுத்தால் பலியிட வேண்டும் என்று சொல்லி. எண்ணாகமத்தை எடுத்தால் கர்த்தர் செய்த அற்புதங்கள். உபாகமத்தை எடுத்தால் அநேக ஆசீர்வாதங்கள். அந்த 5 தான் இந்த விசுவாசத்துல இருக்கிறது. நீங்களும் நானும் அந்த விசுவாசத்தின்படி 2012 நுழைவோமே ஆனால் நிச்சயமாக ஒவ்வொருடைய நம்ம சபையில் உள்ள அத்தனை மக்களுடைய வாழ்க்கையிலும் பெரிய காரியங்களை செய்வார். ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு அர்த்தங்கள் உண்டு. வி என்றால் விடுதலை, சு என்றால் உங்களை சுத்திகரித்துக் கொள்ளுங்கள், வா என்றால் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், ச என்றால் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும், இம் என்றால் ஆமே கர்த்தர் அப்படியே செய்வார் என்று சொல்லி இந்த விசுவாசத்தோடு நீங்க இந்த இடத்தை விட்டு கடந்து செல்லுங்கள். கர்த்தர் நிச்சயமாய் உங்களுடைய வாழ்க்கையில பெரிய எப்படி ஆபிரகாம் நீங்கள் அந்த வார்த்தையை தன் இருதயத்தில் பதித்துக் கொண்டாரோ. இன்னைக்கு அருமையான போதகம் நம்முடைய பாஸ்டரையில கொடுத்தாங்க. அன்பு என்று சொல்லி மறுபடியும் நான் உங்களை சொல்றேன், நீங்க தயவு செய்து இந்த கூட்டத்தை முடித்து போகும்போது நிச்சயமாய் கர்த்தர் நம்மிடத்துல பேசியிருப்பார். நான் வந்த உடனே அந்த தம்பியை கை கொடுக்கிறேன், எனக்கு அருமையாய் போதித்தான் என்று சொல்லி. ஏன்னா வேத வசனம் ஜீவன் உள்ளது. அப்படியே நம்ம எழுப்புவோமா? சுவாமி
மாறாத மகிமைக்காக துதிக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, நீ சேரக்கூடாத வழிகளில் மதிலே வாசம் பண்ணுகிறவராயிருக்கிறேன். பரிசுத்தம் உள்ளவரும் சத்தியத்தை உடையவரும் தாவீதின் திறவுகளை கொண்டவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவருமாய் இருக்கிறேன். உடைய கிருபைகளை நாங்கள் நினைக்கிறோம் அப்பா, உடைய தயவுகளை நாங்கள் நினைக்கிறோம் அப்பா, சொல்லி முடியாத உடைய ஈவுகளை நாங்கள் நினைக்கிறோம் அப்பா. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து கழிகூறு, கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று சொல்லி இருக்கிறதப்பா. இது செய்கிறவர் மாத்திரமல்ல, செய்து கொண்டே இருக்கிறவர், நம் செய்ய போகிறவர் அப்பா. நாங்கள் அதற்காக துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த ஜனங்களை எனக்கு ஏற்படுத்தினேன், இவர்கள் நாள்தோறும் துதியை சொல்லி வருவார்கள் என்று சொன்னீரப்பா. இதற்காக இந்த பிள்ளைகள் எடுத்த எல்லா முயற்சிகள், எல்லா வாஞ்சைகள், தாகங்கள் ஆண்டவர் எல்லாவற்றையும் நீங்க அறிவிங்க ஆண்டவரே. எத்தனையோ எதிர்ப்புகள் எழுந்திருக்கலாம், எத்தனையோ போராட்டங்கள் அவர்களை சூழ்ந்திருந்திருக்கலாம், எத்தனையோ சரீர பலவீனங்கள் அவர்களை தாக்கி இருக்கலாம், எத்தனையோ காரியங்கள் அவர்கள் யோசித்து முடிவை அறியாதபடிக்கு கலங்கி தவித்திருந்திருக்கலாம். ஆனால் இந்த நாளில் ஒரு பெரிய மகிழ்ச்சியை காண கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக துதிக்கிறோம் அப்பா. இதற்காக ஆண்டவரே, சபையின் ஒவ்வொரு பிள்ளைகள் உட்கார்ந்து அமர்ந்திருந்து பிள்ளைகளை உற்சாகப்படுத்தின ஒவ்வொரு காரியத்தை கர்த்தர் நினைத்தள்ள வேண்டும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி இருக்கிறார். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லி ஆண்டவரே, நீ வலதுபுறமும் இடதுபுறமும் இடம் கொண்டு பெருகுவாய் சொல்லியிருப்பார். அன்பின் மிகுதியினால் இந்த காரியங்களை செய்ய கற்றுக் கொடுத்த கிருபைக்காக என்று சொல்லுகிறோம். புதிய கனமையும் எல்லாம் சொல்லுகிறோம். இதற்காக எடுத்த ஒவ்வொரு பிரயாசம், உழைத்த ஒவ்வொரு பிள்ளைகளை கர்த்தர் நினைத்து பரலோகத்திலிருந்து அந்த பிள்ளைகளுக்கு வானம் எப்பொழுதும் திறக்கப்பட வேண்டும்படியாக ஜெபிக்கிறோம். சபை தலைவருக்கு அதிகமாக ஜெபிக்கிறோம், கமிட்டியாருக்காக ஜெபிக்கிறோம்ப்பா. நீங்க அவங்களை பலப்படுத்துங்க, தைரியப்படுத்துங்கப்பா. இன்னும் தேவ ஆலோசனை அவர்கள் நிரப்பி கர்த்தர் இந்த திருச்சபையின் ஆவிக்குரிய ஆண்டவரே சத்தியத்துக்குள் ஆழமாய் கடந்து போகிறவை கொடுங்கப்பா. எல்லாவற்றுடைய கர்த்தர் ஒப்புக் கொடுக்கிறோம். துதி கனமையும் எல்லாம் உமக்கு ஒருவருக்கு செலுத்துகிறோம். ஆவியானவர் தாமே நாங்கள் ஜெபிக்க வேண்டிய எல்லாவற்றுக்காக பெருமூச்சோடு
வாக்குத்தத்தத்தோடு நீங்க எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்திலே தாழ்மையோடு ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளுங்க நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். எங்களோடு